என்ன பண்ணாரு, தட்ச தியாகத்திலேயே அந்த உடம்ப சுவாமி இட்டு அதை மாற்றி மறுபடியும் வேற உடம்பு கொடுத்தா. அதனால தான் ரெண்டாவது வந்து மலையரசன் மகளாக பிறந்தாங்க. தட்சன் மகளாக பிறந்தாங்க. மலையரசன் மகளாக பிறந்து மீனாட்சி அம்மாவாகி கல்யாணம் பண்ணார் சுவாமி. அதனால தான் பெண் பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் தாட்சாணின்னு பேர் வைக்க மாட்டாங்க. அதனால தான் வைக்க மாட்டாங்க. ஏன்னா தாட்சாணின்னு பேர் வச்சா பெத்தவங்க பேச்சு கேட்காது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருந்துச்சுன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. அதான் தாட்சாணின்ட்டு பேர் வைக்க மாட்டாங்க. அம்மா அதனால தான் அதை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. அப்படி பெருமானை நினச்சி இவரோட திருவடியை தலைமையில வச்சு நினச்சி அம்மா ஒரு நாளும் பூ வைக்கும் போதுனாலும் நினைப்பாங்க, இந்த உடம்பு அவங்க கொடுத்த உடம்பாச்சு, அவங்ககிட்ட இருந்ததாச்சு, இது எப்போ மாற்றுறது நினப்பிலே இருக்கிறதால அந்த உடம்பை சுவாமி மாற்றிக்கிட்டான். அதனால இந்த அடுத்த பதிகத்தில் பூவல்லி கொய்யாமைன்னு வச்சார் சுவாமி. இந்த பதிகத்துக்கும் அந்த இதுக்கும் அந்த தொடர்பு உண்டது.